குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 2.51 என்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த சம் என்ன செஞ்சுருக்கணும், பார்த்துருக்கணும். இந்த சம் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ ஃபைண்ட் த சம் டு n terms ஆஃப் த சீரீஸ் 5 + 55 + 555. அது அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஸோ இந்த சம் கஷ்டம்னு நிறைய பேர் நினைப்பாங்க. பட் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதில் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இந்த சம்மை மட்டும் ஏன் வித்தியாசமாக செஞ்சுருக்காங்க, ஏன் ஏபியோட ஃபார்முலாவோ ஜிபியோட ஃபார்முலாவோ சப்ஸ்டிடியூட் பண்ணல. அது தெளிவாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். தி சீரீஸ் இஸ் நெய்தர் அரித்மெட்டிக் நார் ஜியோமெட்ரிக். ஸோ இந்த சீரீஸ் வந்து அரித்மெட்டிக்லேயும் வராது, ஜியோமெட்ரிக்லேயும் வராது. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது? செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், தேர்ட் டேர்ம்லேருந்து செகண்ட் டேர்மை சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள், வேல்யூ சேமாக இருக்காது. அப்போ இது ஒரு ஏபி கிடையாது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அதே மாதிரி செகண்ட் டேர்மை ஃபர்ஸ்ட் டேர்மால் டிவைட் பண்ணுங்கள், தேர்ட் டேர்மையும் செகண்ட் டேர்மால் டிவைட் பண்ணுங்கள், அப்பவும் வேல்யூ சேமாக இருக்காது. அப்போ இது ஜிபியும் கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போ இது ஏபிலையும் சேரலை, ஜிபிலையும் சேரலை. இவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம ஏபி அல்லது ஜிபியாக இருந்தால் தான் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கோ சம் கண்டுபிடிக்கிறதுக்கோ நமக்கு ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ இது அந்த கேட்டகரியில் சேரலை, இது வந்து ஒரு எக்ஸப்ஷனல் கேஸாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால இதை நம்ம டிஃப்ரெண்ட்டாக என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும், எல்லா டேர்மில் இருந்தும் 5 என்ன செய்யணும் அப்படின்னா வெளில எடுக்கணும். வெளில எடுத்தால் இந்த டேர்ம் கிடச்சிரும். ரெண்டாவது 9ஆல் மல்டிப்ளை பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணுவோம் ஒவ்வொரு டேர்மையும். ஏன் சார் 9ஆல் மல்டிப்ளை பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணுறீங்க அப்படிங்கிற டவுட் இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு டேர்மை ஒரு வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணால் அந்த டேர்மோட வேல்யூ வந்து என்ன செய்யாது அப்படின்னா சேஞ்ச் ஆகாது. அதனால் நம்ம ஒரு டேர்மை நமக்கு தேவைப்பட்டால், இந்த இடத்துல எனக்கு தேவைப்படுது, நான் 9ஆல் மல்டிப்ளை பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணால் தான் அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கே வர முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் நான் 9ஆல் மல்டிப்ளை பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணுறேன். இன்னொரு டவுட்டும் வரும், ஏன் சார் பர்டிகுலராக 9ஆல் பண்ணுறீங்க, ஒரு 7ஓ அல்லது 8ஓ அல்லது ஒரு 5ஓ வச்சு ஏன் பண்ணக்கூடாது? 9 வச்சு பண்ணால் தான் 10, 100, 1000ன்னு கிடைக்கும். அதை நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு போக போக கொஞ்சம் பழகிரும், புரிஞ்சிடும். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ எல்லாத்துலேருந்து ஒவ்வொரு டைமே 9ஆல் டிவைட் பண்ணணும். அதை அப்போ காமனாக ஒரு 9 என்ன செஞ்சலாம் அப்படின்னா வெளில எடுத்துடலாம். ஒவ்வொரு டைமே உள்ள 9 கொண்டு மல்டிப்ளை பண்ணோன்னா 999, 999 அப் டு n டைம்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடும் வந்துடும். இப்போ 9 10 - 1ன்னு எழுதலாம், 99 100 - 1ன்னு எழுதலாம், அண்ட் 999 1000 - 1ன்னு எழுதலாம் அப் டு 9 டைம்ஸ். ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்யணும், இந்த ப்ளஸில் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் தனியாக எடுங்க. ப்ளஸில் என்ன டேர்ம்ஸ்லாம் இருக்குது, 10, 100, 1000 அப் டு n டைம்ஸ், ரைட்? அதை தனியாக எடுங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் இருந்த -1 காமனாக வெளில எடுத்து அந்த -1 கூட என்ன மல்டிப்ளை பண்ணியிருக்கீங்க பண்ணணும். அப்போ அது -n கிடைக்கும். அப்போ அது தனியாக வெளியில் இருக்குது. இதுக்கப்புறம் இப்போ இந்த 5/9 ஒன்றுமே செய்ய முடியாது, இந்த -n ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த 10, 100, 1000 அப் டு n டைம்ஸ் அதை பாருங்கள். அது இப்போ ஒரு ஜிபியாக மாறி இருக்கும். ஸோ செகண்ட் டைமை ஃபஸ்ட் டேர்மால் என்ன செய்வோம், டிவைட் பண்ணுவோம், 10 கிடைக்குது. அண்டு தேர்ட் டேர்மை செகண்ட் டேர்மால் என்ன செய்வோம், டிவைட் பண்ணுவோம், இப்போவும் 10 கிடைக்குது. இப்போ ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னா 10. ஸோ இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து இப்போ ஒரு ஜிபியாக மாறிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஏபியாகவும் இல்லை, ஜிபியாகவும் இல்லை. ஆனால் இப்போது 5/9 வெளில எடுத்த பிறகு -n வெளில எடுத்த பிறகு உள்ளே இருக்கிற இந்த சீக்வன்ஸ் வந்து ஜிபியாக மாறிடுச்சு. இதுக்காக தான் 9 மல்டிப்ளை பண்ணி 9 டிவைட் பண்ணணும். இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது ஒரு ஜிபினா அங்கே எஸ்என் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஆரோட வேல்யூ 1 அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ நமக்கு தெரிஞ்ச அந்த ஸ்டாண்டர்டான ஃபார்முலா என்ன செய்யலாம், சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஃபார்முலா என்ன, a × r⁻n - 1 டிவைடட் பை r - 1. ஸோ ஏயோட வேல்யூ என்ன, 10, அண்ட் ஆரோட வேல்யூ என்ன, நான் இப்போ தான் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சேன், அதுவும் 10 தான். அப்போ ஏக்கு பதிலாக 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், ஆருக்கு பதிலாகவும் 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். பவர் n - 1 அப்படியே இருக்கும். டினாமினேட்டரில் ஆருக்கு பதிலாகவும் 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். டினாமினேட்டரில் இருக்கிற 10 - 1 என்னவாயிரும், 9 ஆயிரும். அந்த 9ஐயும் வெளில இருக்க 9ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 81. நியூமரேட்டரில் என்ன இருக்குது, ஒரு 10 இருக்குது, ஒரு 5 இருக்குது. அப்போ அந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 50 ஆயிரும்.
அண்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிற விஷயம் அப்படியே தான் இருக்கும். தென் இந்த 5/9 கொண்டு n மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ -5n/9 அப்படின்னு சொல்லி வந்துடும். அவ்வளோதான். இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. பிகாஸ் என்னோடய வேல்யூ என்னங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ இதுதான் லாஸ்ட்டு டேம், ஃபைனல் டேம். என்னோடய வேல்யூ தெரிஞ்சால் இனிமேல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சிம்பிளிஃபை பண்ணி போகலாம். ஸோ அதெல்லாம் நமக்கு இங்கே கொடுக்கல. ஸோ அதெல்லாம் தேவையில்லை. இதோடு நிப்பாட்டிக்கலாம். திஸ் இஸ் த சொல்யூஷன். தேங்க்யூ.